ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீஃப் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நாங்கள் வந்து 1/2 கிலோ பீஃப் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி ஊற்றி குக்கரில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். 7 விசில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, குக்கர் வச்சுருக்கோம். இந்த குக்கரில் தான் நாங்கள் கறி வேக வச்சு எடுத்தோம். அதே குக்கரில் தான் இப்போ நாங்கள் தாளிக்கிறோம். அதனால தான் இங்கே கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டியிருக்கு, வேறு எதுவும் இல்லை. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எடுத்து பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, பிரிஞ்சி இலை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நாங்கள் 6 வெங்காயம் எடுத்துருக்கோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம். சின்ன பச்சை மிளகானால நாங்கள் 5 போட்டிருக்கோம். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. ஏற்கனவே கறியில் கொஞ்சம் போட்டதுனால இப்போ நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்களா நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் நிறமாக வந்துட்டுருக்கீங்களா, இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கிடணும். அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு நல்லா திக்காகவும் வரும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்கோம். எப்போவும் பீஃப் குழம்புக்கு தக்காளி நிறைய தேவையில்லை, ஆனால் புளிப்பு அதிகமாகிடும், அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் 4 தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன், நல்லா கிளறி விட்டுக்கலாம். மல்லித்தூள் நல்லா சூடாகி பார்த்திங்கன்னா மசாலா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச பீஃப் கறி ஊற்றிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பவுட்ரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் பொடிச்சு வச்சுருக்கோம். இது நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவை வருமோ அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி. உப்பு காரம்லாம் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புல நூக்கல் இல்லைன்னா சௌச்சௌ இதில் ஏதாவது ஒரு காய் நீங்கள் நல்லா இதில் போட்டு நல்லா வேக வச்சானா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நாங்கள் ரெண்டுமே போடலை. இப்போ வந்து கொதி அங்கங்கே வருது. இப்போ வந்து குக்கர் மூடிக்கலாம். மூடி 4 விசிலு வச்சு எடுத்துடலாம். பீஃப் நல்லா வேகணும். வெந்தால் தான் பீஃப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டே ஏற்கனவே நாங்கள் விசில் வச்சோம். ஏற்கனவே 7 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம். திருப்பி நாங்கள் நல்லா வெங்காயம் தக்காளியில் வதக்குனதுக்கப்புறம் திருப்பி ஒரு மசாலா அந்த பீஃபில் வந்து மசாலா பிடிக்கிறதுக்காக இப்போ வந்து 4 விசில் வச்சு எடுக்கிறோம். இந்த டைமில் தான் நம்ம இதெல்லாம் போடணும். நூக்கல், உருளைக்கிழங்கு, சௌச்சௌ ஏதாவது ஒரு காய் போட்டுக்கலாம். நாங்கள் போடலை. இப்போ வந்து நல்லா கொதி வருது. இப்போ குக்கர் மூடிக்கலாம். நம்ம 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து 4 விசில் வச்சாச்சு. வச்சு அடுப்பில் ஆஃப் பண்ணியாச்சு. வெயிட்டெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, குழம்பு நல்லா வெந்துருச்சு. கறியெல்லாம் இதில் ரொம்ப தண்ணி இல்லை, ரொம்ப கட்டியாக இல்லாமல் வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை அப்படியே தூவிடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டுடலாம். கொத்தமல்லி எல்லாம் நல்லா தூவி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இது கறி குழம்பு வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வந்து பீஃப் குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ வந்து இந்த பீஃப் குழம்பு வந்து பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.